விஜய், உதய், அண்ணாமலை வருவார். இந்த 3 இளைஞர்களை நம்பி தான் இந்த கிரகம் ஓடும். கண்டிப்பாக வந்து இவர்கள் 3 பேரை தான் போட்டு ஓடும். விஜய்க்கும் அண்ணாமலைக்கும் நடுவில் பெரிய போட்டி இருக்கும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக வரும். அவர் வந்து விஜய் சாரை நீங்கள் அண்டர்எஸ்டிமேட் பண்ணாதீங்க. அவர் வந்து பேன் இண்டியா கம்பெனி. சிங்கமாக தான் இருக்கணும். சிங்கத்துக்கு வந்து இந்த அட்வைஸ் எல்லாம் பிடிக்காது. Let's go holidays. It's time to travel beyond the boundaries. Karthipuram, Coimbator's 200-acre Dream Township premium plots. Taste the Milky Mist ice cream once and there is no turning back. Milky Mist ice cream. கடகராசி ஆயில்ய நட்சத்திரம். இவர் ஏற்கனவே ஐபிஎஸ்ஸாக இருந்தவர். ஸோ யுத்தம் வந்து பிறவிலேருந்து யுத்தம் செய்கிறது ஜாதகத்தில் ஒரு பிடித்த விஷயம். இந்த விபரீத ராஜயோகன்றது எப்படின்னா பஞ்சமாகா புருஷ யோகம்னு உண்டு. இப்போ நீச்சபங்க ராஜயோகம் யாருக்கு? இவருக்கு விஜய் சாருக்கு நம்ம பேசுகிறச்ச. ஸோ இதெல்லாம் வந்து இவருக்கு ஒருங்கை இருக்கிறனால இவர் வந்து இவ்வளோ நாள் நம்ம உழைச்சோம், நம்மளே நீ தனியாக பண்ணுவோம், நல்லதோ கெட்டதோ பார்க்கலான்னு இறங்கியிருக்காரு. இப்போ அவருக்கு சூரிய தசை. அதனால தான் ஏதாவது பெரிய ஆஃபரிங் வந்தால் கூட வேணான்னு தூக்கி போட வைக்கும். இவர் பேர் நிறைய அலிகேஷன்ஸ் எல்லாம் வரும். ஏன்னா சூரிய திசை போகும், நிறைய பிரச்சனைகள் அதெல்லாம் கடந்து ஜெயிப்பார். திராவிட முன்னேற்ற கழக எதிர்ப்புகளை தான் விஜய் சாருக்கு ஒரு பெரிய பலமாச்சு. இனிமேல் வந்து அதை வந்து நம்ம டிலே பண்ணக்கூடாதுன்னு நினச்சிருக்கலாம். அதுக்கு வந்துருக்கு. எனக்கு தெரிஞ்சு இவரெல்லாம் கடகம்லாம் டிரான்ஸ்பரண்ட்டு. இப்போ விஜய் சார் இருந்தாருங்களே டிரான்ஸ்பரண்ட். நிறைய பேர் சொல்லலாம் இதெல்லாம் வந்து ப்ரைவேட்டில் வச்சு நிறைய ஜிமிக் பண்ணலாம், அது பண்ணலாம். இவங்கெல்லாம் பண்ண மாட்டாங்க. இப்போ 2 திராவிட கட்சிகளும் இல்லை, விஜயோட தான் இருக்குது. ஸோ 60 வருஷ திராவிட கட்சிகளே இல்லையே. ஆஸ்ட்ராலஜர் செல்வி அவர்கள் இருக்கார். வணக்கம் சார். நமஸ்காரம். அண்ணாமலை அவர்கள் பிஜேபியிலேருந்து விலகிறேன் அப்படின்னு அதிகாரப்பூர்வமாக தெரிவிச்சிருந்தார். இவர் இந்த மாதிரி பிஜேபியிலேருந்து விலகினது சரியான ஒரு முடிவா? இல்லை, விலகிறது சரி தப்புன்னு சொல்கிறதுக்கு நான் கிடையாது. அவங்கவுங்க தனிப்பட்ட விஷயம். நான் பிஜேபிக்காரனாக இருந்து நான் சொல்ல முடியாது. கடகராசி அவர் ஆயில்ய நட்சத்திரம். அந்த கடகம் என்னவே சந்திரன் ஆட்சி. இவங்க வந்து எப்பயுமே தனிப்பட்ட சிங்கமாக விருப்பம், அவங்களுடைய விருப்பத்தில் சிம்ம ராசி, இந்த கடகராசி இவங்கெல்லாம் வந்து அவங்களுடைய இதில் தான் இருக்க ஆசைப்படுவாங்க. அதில் வந்து இவர் ஏற்கனவே ஐபிஎஸ்ஸாக இருந்தவர். ஜாதக ரீதியாக பார்த்திங்கன்னா யுத்த கிரகங்கள்னு ஒன்று உண்டு. சனி, செவ்வாய் எல்லாம். அது வந்து சுக்கிரன் வீட்டில் இவருக்கு இருக்குது. ஸோ யுத்தம் வந்து பிறவிலேருந்து யுத்தம் செய்கிறது ஜாதகத்தில் ஒரு பிடித்த விஷயம். சனி, சந்திரன் கேந்திரத்தில் சனி இருக்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து சசயோகம்னு ஒரு யோகத்தில் வரும். இந்த விபரீத ராஜயோகன்றது எப்படின்னா பஞ்சமாகா புருஷ யோகம்னு உண்டு. இப்போ நீச்சபங்க ராஜயோகம் யாருக்கு? இவருக்கு விஜய் சாருக்கு நம்ம பேசுகிறச்ச. அதுபோல் இந்த பஞ்சமகா புருஷ யோகத்தில் உண்டு. லக்ன கேந்திரத்தில் குரு இருக்கிறது, சந்திர கேந்திரத்தில் சனி இருக்கிறது. இதெல்லாம் வந்து உங்களுக்கு அந்த பஞ்சமகா புருஷ யோகங்கள் வந்து எப்பவுமே சக்கரவர்த்தி யோகத்தை கொடுக்கறதுன்றது ஜோதிடம். அரசியலுக்கு நல்லது. அந்த அரசியலுக்கு நல்லதாக இருக்கிறனால சுக்கிரன் வந்து மால்வியா யோகத்தை கொடுக்கக்கூடியது. ஸோ இதெல்லாம் வந்து இவருக்கு ஒருங்கை இருக்கிறனால இவர் வந்து இவ்வளோ நாள் நம்ம உழைச்சோம், நம்மளே நீ தனியாக பண்ணுவோம், நல்லதோ கெட்டதோ பார்க்கலான்னு இறங்கியிருக்காரு. இப்போ அவருக்கு சூரிய தசை. அந்த சூரிய தசைன்றது கொஞ்சம் விரைய தசை. அதனால தான் ஏதாவது பெரிய ஆஃபரிங் வந்தால் கூட வேணான்னு தூக்கி போட வைக்கும். அவருக்கு பெரிய கௌரவம், பெரிய இது கூட கொடுத்துருப்பாங்க. அவர் அது வேணான்னு கூட சொல்லியிருப்பார். வேணா நான் இப்படி இருந்துடுறேன். ஏன்னா அதுக்கப்புறமா வந்து அவருக்கு வந்து சந்திர திசை வரும் 31லேருந்து. அதுக்கப்புறம் செவ்வாதசை. சந்திர திசை 10 வருஷம், செவ்வாதசை 7 வருஷம், ராகு திசை 18 வருஷம். இதுவே கணக்கு போட்டிங்கன்னா 35 வருஷம் வரும். ஸோ இந்த திசைகள்லாம் பெரிய பலமான திசை. இப்போவே வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து இந்த டைம் 28/9/2026 முடிகிற வரைக்கும் அவர் பேஸ்மெண்ட்லாம் போடுவார்ன்றது தான் நான் நம்புகிறேன். ஆனால் அந்த செவ்வாய் புத்தி முடிகிற வரைக்கும் யார் பிரச்சனை, யார் இது யார் இதெல்லாம் பார்த்துக்கலாம். அது முடிஞ்ச பிறகு நம்ம அந்த பீரியட். அதுக்கப்புறம் குரு புத்தி வரும், அதுக்கப்புறம் சனி புத்தி வரும், அதுக்கப்புறம் புதன் புத்தி வரும். அதாவது குரு புத்தி வந்து 10/6/2028 வரைக்கும். அடுத்தது வந்து சனி புத்தி வந்து 23/5/2029 வரைக்கும். இந்த பீரியடில் ஏதாவது ஒரு சைடில் இந்த பீரியட் ஆரம்பித்தோன்னே என்னை பொறுத்தவரைக்கும் செவ்வாய் புத்தியில் தாண்டின பிறகு தனியாக அந்த கட்சி மற்ற இப்போ ஒரு இயக்கம் தானே, மக்கள் இயக்கம் தானே. ஒரு மக்களுக்கு சோஷியலாக நல்லது பண்ணுறதெல்லாம் இன்றைக்கே ஆரம்பிக்கணும்னு அவர் முடிவு பண்ணிட்டார். ஸோ அதை ஆரம்பிச்சிருக்காரு. ஆரம்பித்தோன்னா அது முதலே 1 ஹவர்லேயே எனக்கு கிடைச்ச தகவலெல்லாம் நிறைய ஓடுதுன்னு தான் பேர் மெம்பர்ஷிப். அது ஓடும். ஆனால் இவங்கெல்லாம் ஃபைட்டிங் காக்ஸ். இவங்கெல்லாம் வந்து யுத்த கிரகங்கள் இருக்கிறனால எப்போயுமே ஃபைட்டிங்கு. அந்த வசீகரம் வந்து இப்போ ஒரு நிறைய லீடர்ஸ் இருந்தாங்க. சினிமா வசீகரம் இல்லாமல் இவர் வந்த கொஞ்ச நாள்லேயே
ஐபிஎஸ்ன்றது இல்லாமல் இவருடைய பேச்சுக்கள், இவருடைய எதிர்ப்புகள் இளைஞர்களுக்கு மற்றவங்களுக்கெல்லாம் இவர் பேர் நிறைய அலிகேஷன்ஸ் எல்லாம் வரும். ஏன்னா சூரிய திசைப்போ நிறைய பிரச்சனைகள் அதெல்லாம் கடந்து ஜெயிப்பார். அதுதான் நான் பார்க்குறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு டைம் ஜோதிடமாக கேட்டால் நான் ஜோதிடம் பேசத்தானே வேணும். நான் எங்கள் கட்சியிலேருந்து போனது வந்து எங்களுக்கு கொஞ்சம் மன வருத்தம் தான் இருந்தாலும் அதை பற்றி பேசணும். நீங்கள் சொல்கிற மாதிரியே பாஜகவில் அண்ணாமலை அவர்களுக்கு எதுவாக இருந்தாலும் கணிச்சு நீங்கள் தான் கொடுக்குறீங்க அப்படின்ட்டுலாம் ஒரு டாக்கு போயிட்டுருக்கு. உங்கள் மூலயமா வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் எடுக்கிறாங்க, நீங்கள் தான் ஒரு ஸ்டாண்ட் எடுத்து அவருக்கு வந்து இதை பண்ணுங்கள் அது பண்ணுங்கன்ற மாதிரி டாக்கெலாம் போயிட்டுருக்கே சார், எப்படி பார்க்குறீங்க? அது இப்போ அப்படி தான் ஓடும். அதாவது நல்ல நண்பர் எனக்கு தலைவராக இருந்தார். அவர் கீழே பணியாற்றினேன். எனக்கு ஃப்ரீடம் கொடுத்துருந்தாரு. இப்போ இருக்கிற எப்படி நயினார்ஜி எனக்கு ஃப்ரீடம் கொடுத்துருக்காரோ அதுபோல் அவரும் ஃப்ரீடம் கொடுத்துருந்தாங்க. முருகன்ஜியும் எனக்கு அப்படி தான் கொடுத்துருந்தாரு. ஸோ எங்ககிட்ட வந்து அவங்க சொன்னதை நாங்கள் செஞ்சோம். வி ஆர் எக்ஸிக்யூட்டர்ஸ். தலைவர் சொல்கிறத செய்வோம். நான் ஏற்கனவே இன்டலெக்சுவலில் இருந்தேன். யார் பீரியட்லன்னா முருகன்ஜி பீரியடில். முருகன்ஜி தான் அந்த போட்டு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அண்ணாமலைஜியிலே அதை கண்டினியூ பண்ணேன். இப்போ நயினார்ஜி வந்து கோயில் பிரிவுக்கு போட்டு கொடுத்துருக்காரு. ஸோ எனக்கு எக்ஸிக்யூட்டர்ஸ் வி ஆர். நான் வந்து ஒரு பிரிவுக்கு தலைவங்க சொல்கிறது அந்தந்த பிரச்சனைகள்லாம் நான் எடுத்துன்னு போய் பண்ணுறது எனக்கு பிடிக்கும். நிறைய பேர் தப்பாக கணக்கு போடுறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை ஜோசியர்களுக்கு கிளாஸ் எடுப்பார் கொஞ்ச நாளில். அந்த அளவுக்கு அவருக்கு ஜோதிட அறிவு அதிகம். நிறைய பேர் வந்து அண்ணாமலை வந்து மாஸ்டர் ஆஃப் ஆல் சப்ஜெக்ட்ன்றதை நிறைய பேருக்கு தெரியல. அவர் ஐபிஎஸ்ஸு போலீஸுன்றது லா சப்ஜெக்ட் பேசுனீங்கன்னா லாவில் அவ்வளோ நேரம் பேசுவார். சோஷியாலஜி பேசுனீங்கன்னா அவ்வளோ பேசுவார். மெடிக்கல் சயின்ஸை பேசுனீங்கன்னா அவ்வளோ பேசுவார். ஏன்னா இஸ் எ குட் ஓரேட்டர். படிச்சுக்கினே இருப்பார். அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு ஃப்ளைட்லேருந்து ஏறினதுலேருந்து இறங்குறதுலேருந்து பேசின்னு இருக்க மாட்டேன். ஒரு புக்கை எடுத்தாருன்னா முடிச்சுடுவார். அதனால தான் வந்து உலக விஷயங்கள்லாம் அவர் வந்து ஃபிங்கர் நுனியில் வச்சு பேசுவார். மெமரி அதிகம். இது வரைக்கும் ஆனஸ்ட்டாக பேசணுன்னா என்கிட்ட வந்து அவர் எதை பற்றியும் இந்த ஜோதிடத்தை பற்றி பேசினதே கிடையாது. இவ்வளோ தான் உண்மை. தேர்தல் விஜய் கணிப்புகளை சமயத்தில் என்னென்ன உங்கள் வியூ இப்படி தான் இருக்கான்னு கேட்டார். அப்படி தான் அவ்வளோதான். ஓ அப்படியான்ட்டு போயிட்டார். அது வந்து ஒரு மீட்டிங்கில் பார்த்தனால கேட்டேன். மற்றபடி அவருக்கு ஜோதிடம் வந்து நான் இல்லை. நான் வந்து அவருக்கு வந்து என்னுடைய லீடராக இருந்தார், நண்பராக இருக்கார், தெரியும், அவ்வளோதான். இப்போ இருக்கக்கூடிய அரசியல் களம் வந்து புதுசாக இருக்குது. இதை தாண்டி இவர் இப்போ புதுசாக என்ட்ரானது வந்து 2 பேருக்கு தான் போட்டின்னு போயிட்டு இருந்தது. நான் நிறைய டிவியில் பேசியிருக்கேன் உங்களுக்கு. விஜய், உதய், அண்ணாமலை வருவார். இந்த 3 இளைஞர்களை நம்பி தான் இந்த கிரகம் ஓடும். 2 கடகராசி, ஒரு ரிஷபராசின்னு இந்த எடுத்து வீடியோலாம் பாருங்கள். 3 வருஷமாக நான் சொல்லின்னு இருக்கேன். கண்டிப்பாக வந்து இவர்கள் 3 பேரை தான் போட்டு ஓடும். ஸோ அப்படி இருக்கும்போது இது எவ்வளோ பெரிய காம்படிஷன், யாருக்கு இது நெருக்கமாக இருக்கும்? விஜய்க்கும் அண்ணாமலைக்கும் நடுவில் பெரிய போட்டி இருக்கும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக வரும். 2 பேருக்கும் ஒரே கடகராசி. அவர் சனி நட்சத்திரம், இவர் புதன் நட்சத்திரம். சனியும் புதனும் நட்பு விஷயத்தில் வந்து அதிகம். அவர் வந்து செவ்வாய் நட்சத்திரம். யார்? உதய் சார். அவரதும் வந்து இந்த இது இருக்கும். பட் அவருக்கு நிறைய இவங்களுக்கு வந்து இப்போ இவங்க வந்தனால இவர் வந்து இந்த ஆளுமைகள் 2 இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். உதய் சாரும் அதுக்கேற்ற மாதிரி தான் அவர் தன்னை மாற்றிக்கிறார். ஸோ 2 பேரும் ஒரே ராசியில் இருக்கும்போது விஜய் அவர்களுக்கும் இவருக்கும் ஈக்குவலான ஒரு காம்படிஷன் இருக்கும். காம்படிஷன் வரும். மக்கள் வந்து நிறைய இவர் பக்கம் திரும்புறதுக்கெல்லாம் வாய்ப்புகள். அண்ணாமலை சைடு என் நண்பர்ன்றதுக்காக சொல்ல, நீங்கள் ஜாதகம் கேட்டீங்க, ஜாதகத்தை பிரித்து வச்சுட்டேன். ஏன்னா என்கிட்ட இருக்குது, எல்லாருக்கும் ஒரிஜினல் இருக்கிறனால நான் பேச முடியும். நீங்கள் ஏற்கனவே நிறைய ஆட்களுடைய நிறைய தலைவர்களுடைய ஆஸ்ட்ராலஜிலாம் பார்த்துருப்பீங்க. அவங்களுடைய பர்த் டேட்டை வச்சு கனெக்ட் பண்ணியிருப்பீங்க, இவங்க எப்படி இருக்க போகிறாங்கன்னு. முன்னாடியே நீங்கள் தமிழ்நாட்டுடைய முதல்வர் விஜய் அவர்கள் வர நிறைய வாய்ப்புகள் இருக்குதுன்னு கணிச்சு சொல்லியிருந்தீங்க. அது நடந்தது போலவே இப்போ அண்ணாமலை அவர்களுடைய வருகை வந்து அரசியல் களத்தில் என்னவா இருக்க போகுது? இல்லை இருக்கும். முதல்ல அவருக்கு வந்து ஒரு 3-4 வருஷம் அந்த நான் சொன்ன மாதிரி 31வது வருஷம் வரைக்கும் சூரிய தசை. நிறைய டஃப்புகளை நிறைய விஷயங்கள்லாம் பார்க்கணும். ஆனால் அவரது வந்து நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அவர் வந்து ஃபைட்டிங் காக்கு. நான் முதலேருந்து சொல்கிறேன், அவர் வந்த பீரியட்லேருந்து சொல்கிறேன். நீ வந்து தமிழ்நாடு பாலிடிக்ஸ் வரைக்கும் பார்க்காத, அது நேஷ்னல் பாலிடிக்ஸ் வரைக்கும் போகும். அதை வந்து எல்லோரும் தப்பாக அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. விஜய் சாருக்கு நான் சொன்னது தான். விஜய் சாருக்கு பிஜேபியில் இருந்தும் நான் என்ன சொன்னேன்னா, ஜாதகம் கேட்டிங்கன்னு சொல்கிறேன். கட்சியில் பார்த்தீங்கன்னா என் கட்சிக்கு ஓட்டு போடும் தான் நான் எல்லா இடத்துலையும் போய் பிரச்சாரம் பண்ணேன். மதுரையில் பண்ணேன், இது இங்கே பண்ணேன், அங்கே பண்ணேன், எல்லா இடத்துலையும் வந்து என் கட்சிக்கு அது மோடிஜி. நான் இதே மோடிஜிக்கு வந்து ஜாதகத்தில் ஜோசியனாக பேசுகிறச்சேன் 2014 எல்லா சேனல்லையும் நான் தான் பேசுகிறேன். மோடிஜி இப்போ பிரதமர் ஆகிட்ட பிறகு அவர் பிரதமராக இருந்தால் அவரே இறங்கணும்னு தான், அப்போ தான் பிரதமரை இறங்குவார். அது வரைக்கும் அவர் தான் பிரதமராக இருப்பார். அப்போ யாரும் நம்பலை.
எல்லா சேனல்லையும் பேசுகிறேன், பெரிய பெரிய சேனல்லாம் பேசுகிறேன். 2014 2013 நான் பேசிகிட்டு இருக்கேன் மோடிஜியை பற்றி. மோடிஜியுடைய வருகை எப்படி இருக்கும், மோடிஜியுடைய வருகை அரசியல் எப்படி மாற்றும், அப்போல்லாம் நிறைய சிரித்தார்கள், நிறைய கமெண்ட் பண்ணாங்க. இப்போ அது போல தான் அண்ணாமலை சார் இப்போ முதல்ல டஃப்பாக தான் இருக்கும். அது தெரிஞ்சு தான் அவர் வரார். அது இந்த யுத்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கு சிலருக்கு தைரியம் வேணும். அது அண்ணாமலைஜிக்கு கடவுளாக கொடுத்த தைரியத்தினால தான் இது ஏற்கிறார். ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும், சூரிய திசை தெரியும், செவ்வாய் புத்தின்னு தெரியும், அடுத்தது குரு புத்தி, ராகு புத்தி வரும், அடுத்தது குரு புத்தி வரும், அடுத்தது சனி புத்தி வரும். இந்த காலகட்டங்கள்லாம் அவருக்கு இருக்குன்னு தெரியும். அதெல்லாம் கடந்து தான் அவர் ஜெயிக்கணுன்றது தெரியும். ஆனால் இந்த நேரம் அவருக்கு விஜய்ன்றவர் ஒருத்தர் புதுசாக அதை முதல்ல அவர் பேஸ்மெண்ட் பண்ணி வச்சிருந்த காலகட்டத்தில் அதை கேப் ஆனதுனால விஜய் சார் அதை நல்ல அறுவடைக்கு மக்கள், ஏன்னா திராவிட முன்னேற்ற கழக எதிர்ப்புகளை தான் விஜய் சாருக்கு ஒரு பெரிய பலமாச்சு. இனிமேல் அதை நம்ம டிலே பண்ணக்கூடாதுன்னு நினச்சிருக்கலாம், அதுக்கு வந்திருக்கலாம். இன்றைக்கி அண்ணாமலை அவர்கள் பேசும்போதே தெரிவிச்சிருந்தார், ரஜினி அவர்கள் அவருடைய கட்சியை ஆரம்பிக்கும் போதே என்னையை அழைச்சிருந்தார், பட் அப்போ நான் வேணான்னு அவாய்ட் பண்ணிட்டேன் அப்படின்றது சொல்லியிருந்தார். ஒருவேளை அந்த டைம்லேயே ஒரு கால் எடுத்திருந்தா அவர் இந்நேரம் வந்திருப்பாரா, இல்லை ரஜினி அவர்களே அரசியலுக்கு வந்திருப்பாரா? இல்லை, ரஜினி சார் அரசியலுக்கு வருவாருன்றது தான் நான் சொன்னது உங்களுக்கு. ரஜினி சார் ஜாதகம் அது போல தான் ஒரு அமைப்பு. ஸோ அவர் இன்னும் நம்ம எதிரில் உட்காந்துட்டுருக்கார் அவர். ஸோ இதெல்லாம் காலம் இன்னும் மாறும், இன்னும் டைம் இருக்குது நிறைய. நான் தான் சொன்னேன், இப்போ அண்ணாமலை சாரே ஒரு இயக்கம் ஆரம்பித்தாலும் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு அவருக்கு நேரம் எடுத்துப்பார். அந்த நேரம் எடுத்துக்கின்னு ஆரம்பிக்கிற சமயத்தில் யாரெல்லாம் அவருக்கு வருவாங்க, நிறைய பேர் அவருக்கு சப்போர்ட் வருவாங்க. நிறைய இயக்கங்கள், நிறைய தொழிலதிபர்கள், நிறைய சினிமா ஸ்டார்கள், நிறைய அரசியல் கட்சிகள், நிறைய கூட்டணிகள்லாம் அண்ணாமலை பக்கம் திரும்பும். எப்படி விஜய் சார்து ஒரு பெரிய மாசாக கொண்டு அவர் தேர்தலில் ஜெயித்த பிறகு கூட அவருக்கு கூட்டணியில் அவருக்கு மெஜாரிட்டி காட்டுறதுக்கு சீட் இல்லாத சமயத்தில் எல்லாரும் அவர் பக்கம் ஓடி போய் நின்னாங்களோ, தேர்தலுக்கு முன்பாக அண்ணாமலை பக்கமும் பெரிய கூட்டணிகள்லாம் உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக தான் நான் பார்க்குறேன். என்னை பொறுத்த வரைக்கும் யோகங்கள் பெருசாக இருக்கிற ஜாதகம். யோகங்கள் சாதாரண பரிவர்த்தனை யோகமே பெருசாக வேலை செய்யும். இதில் சச யோகம், அதே போல் மால்வியா யோகம், அதே போல் உங்களுக்கு பஞ்சமகா புருஷ யோகம்லாம் இருக்கிற ஒரு ஜாதகம். அவருடைய ஹெல்த் அவர் பார்த்துக்கணும். நான் அவருக்கு அது பர்சனலாகவே சொல்லியிருக்கேன். அவர் ஹெல்த்து பார்த்துக்கணும், வண்டியில் பார்த்துக்கணும், நர்வஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பார்த்துக்கணும், எல்லாமே சொல்லியிருக்கு. ஏன்னா நான் முதலே சொல்லியிருக்கேன், அவருடைய ஹெல்த்து தான். மற்றபடி அவர் ஹெல்த்தெல்லாம் கவனமாக பார்த்துட்டு எல்லாத்தையும் இருந்துட்டார்னா இந்த ஜாதகமும் தமிழ்நாட்டில் பேசக்கூடிய ஜாதகமாக தான் இருக்கும். இப்போ நிறைய எதிரிகளை நேரில் சந்திக்கக்கூடிய ஒரு களம் தான் அரசியல். யார் எதிரின்றதை டைரெக்டாகவே பார்க்க முடியும், எந்த கொள்கைக்கு எதிராக அவங்க இருக்காங்கன்றதும் தெரிய வரும். ஸோ இப்படி இருக்கக்கூடிய தருவாயில் உங்களுடைய தலைவராகவும் இருந்திருக்காருன்னு சொல்கிறீங்க. ஸோ அவருக்கு கொடுக்க வேண்டிய அட்வைஸ் என்னவாக இருக்கும்? ஆஸ்ட்ராலஜி பேஸ் பண்ணி? இல்லை, ஆஸ்ட்ராலஜி பேஸ் பண்ணி அவர் நான் ஏற்கனவே சொன்னது தான். எல்லாமே சிலருக்கு இந்த யோகங்கள் இருக்கிற சமயத்தில் அந்த யோகங்கள் மக்கள் முன்னாடி இப்போது விஜய் சாருக்கு நீங்கள் என்னென்னவோ சொன்னீங்க, மக்கள் போடணும்னு நினச்சிட்ட பிறகு யாராலையும் மாற்ற முடியல. என்னை பொறுத்தவரைக்கும் அது நீச்சபங்க ராஜயோகத்தினுடைய பவர். மோடிஜி இருக்கார். மோடிஜி 3வது தடவையாக நான் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக தான் வருவார்னு சொன்னேன். நான் 400 பேசலை, ஏன்னா எனக்கு தெரியும் ஜாதகம் மோடிஜிக்கு சான்ஸே கிடையாதுன்னு எல்லோரும் சொன்னாங்க. ஆனால் அந்த நீச்சபங்க ராஜயோகம் அவருக்கு வேலை செய்யும். அவருக்கு இப்போ செவ்வாய் திசையிலனால இனி கொஞ்சம் நிறைய பிரச்சனைகள் வரும். இப்போ அண்ணாமலை சாருக்கே நான் சூரிய திசை இதில் சர்வே ஆகணும்னு தான் சொல்கிறேன் உங்களுக்கு. இது இப்போ அவருக்கு மலர்கள் தூவிய பாதையாக நான் பார்க்கல, கற்களும் முள்ளும் இருக்கிற பாதையாக தான் நான் பார்க்குறேன். லேடிஸ் உடைய சசயோகம் இருக்கிறச்ச லேடிஸ் உடைய சப்போர்ட்டும் யங்ஸ்டர்ஸ் உடைய சப்போர்ட்டும் நிறைய வந்துடும், கடல் கடந்தும் நிறைய வந்துடும். நீங்கள் அந்த இயக்கத்தில் இப்போது மெம்பர்ஷிப் ஆகிறதே நீங்கள் ஒரு 2-3 நாள் பொறுத்து நீங்கள் அந்த கணக்கு போட்டிங்கன்னாவே வந்துடும். இதில் என்னன்னா எல்லாருமே அது ஒரே நாளில் எல்லாமே கொண்டு வந்துடும். அதுக்கப்புறம் அது ஸ்ட்ரீம்லைன் பண்ணி அதெல்லாம் கொண்டு வரச்ச அவர்களுடைய எண்ணிக்கை நிறைய பேர் இவர் என்ன பண்ண போகிறாருன்னா, எனக்கு தெரிஞ்சு இவரெல்லாம் கடகம்லாம் டிரான்ஸ்பரண்ட். இப்போ விஜய் சார் இருந்தாருங்களே டிரான்ஸ்பரண்ட், நிறைய பேர் சொல்லலாம் இதெல்லாம் ப்ரைவேட்டில் வச்சு நிறைய ஜிமிக் பண்ணலாம், அது பண்ணலாம். இவங்கெல்லாம் பண்ண மாட்டாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும்னு பார்ப்பாங்க. ஸோ மெம்பர்ஷிப்பே டிரான்ஸ்பரண்ட்டாக வச்சுருவோம். புரியுதுங்களா உங்களுக்கு? இன்னும் மெம்பர்ஷிப்பில் நிறைய ஸ்ட்ரீம்லைன் பண்ணி பப்ளிக்குகளுக்கே உள்ளே இது ஒரிஜினலாக பொய்யான்னு கூட செக் பண்ணிக்கோங்கன்னு ஃபேக் ஐடிஸ் இல்லாமல் இருக்கு. ஃபேக் ஐடிஸே இல்லாமல் கொண்டு போயிடுவாங்க. ஏன்னா இவங்களுக்கு அதுதான் நல்லதுன்னு ஃபீல் பண்ணுவாங்க. முதல்ல இவங்களுக்கு என்ன தெரியும். அதனால தான் இவர் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தனக்குன்னு ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து நிறைய பேர்களை இல்லைனாலும் கொண்டு வரதுக்கு பார்ப்பாங்க. ஏன்னா நிறைய நண்பர்கள் சொல்லுவாங்க இல்லையா,
இந்த நிறைய விஷயம் சிறுதுளி வெள்ளம் பஞ்சமாக இருக்க ஊரில் வந்து தண்ணி கொண்டு வரதை பற்றி பேசுறது, வெள்ளம் நிறைய சேதமாகிற ஊரில் வெள்ளத்தை தடுக்கிறத பற்றி பேசுறது, இதெல்லாம் வந்து இளைஞர்கள் இப்போ ரெடியாக இருக்காங்க. ஏன்னா இளைஞர்கள்லாம் இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் கனெக்ட் ஆகியிருக்காங்க. அப்படி கனெக்ட் ஆகி தான் காக்ரோச் ஜனதா பார்ட்டியை வந்து பார்த்தோம். அது காக்ரோச் ஜனதாவுடைய உடைய ஹிஸ்ட்ரி வந்து நம்ம நிறைய ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்ட விஷயம். அண்ணாமலைஜி இது வந்து இப்போ இது தமிழ்நாடுக்கு மட்டும்தான் இப்போ கொண்டு போயிருக்கு. இப்போ விஜய் சார் வந்து அடுத்தடுத்த ஊருக்கு போகிறார். ஸோ அவர் ஒன்றுத்தில் எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டார், அடுத்த ஊருக்கு போகிறார், கேரளாவுக்கு போகிறாரு, கர்நாடகா போகிறாரு. இதெல்லாம் நீங்கள் வந்து அந்த ஜெயித்ததுனால இந்தியா மக்களுக்கு இது காக்ரோச் இதெல்லாம் வந்து ஆய்வுக்கு உட்படுத்தக்கூடிய விஷயமாக தான் நான் பார்க்குறேன். அதில் எந்த அளவுக்கு இனி வரக்கூடிய காலகட்டத்தில் நான் எதுவுமே வந்து எனக்கு தெரியாத விஷயனால அதை வந்து நான் பெருசாக நெக்லெக்ட் பண்ணுறதோ கேவலப்படுத்துறதோ எனக்கு தெரியாது. பட் இவங்கெல்லாம் வந்து இப்போதைக்கு நமக்கு தெரிஞ்சவர்கள். இப்போ விஜய் சார் ஏற்கனவே எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டார், அடுத்த ஊருங்களுக்கு இப்போ கேரளாவில் போகிறாரு, மெம்பர்ஷிப்பு இதுக்கு போகிறாரு, டிரைவுக்கு போகிறாரு, இதில் மகாராஷ்டிரா போகிறாரு. அதனால தான் நான் அவர் சொன்னேன், அவர் வந்து விஜய் சாரை நீங்கள் அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க, அவர் வந்து பேன் இண்டியா கம்பெனி. நான் கட்சியில் இருந்தாலும் நான் ஏன் சொன்னேன்னா என் கட்சிக்கும் ஒரு ஜோதிடத்தில் எச்சரிக்கை கொடுக்கறதுக்கு தான் சொன்னேன். முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த டைமில் வந்து ஆஃபீஸ் போகிறதா இருக்கட்டும், இந்த கலரு இது எல்லாமே ஒரு டாக்காக மாறுச்சு. இந்த ஒயிட் அண்ட் பேஜ் கூட போட்டு ஆமாங்க, அவருக்கு சனி வந்து நல்லது. அவருக்கு வந்து இப்போ சனியுடைய இது இருக்குது. அவருக்கு வந்து ஒயிட் வந்து சுக்கிரன் தசை, அவருக்கு அது போடுறாரு. அவர் ஏன்னா சனி சாரத்தில் அவர் நட்சத்திரம், அவர் வந்து பூச நட்சத்திரம்னா சனி. ப்ளூ பிளாக்ன்றது அவருக்கு ரொம்ப நல்லது, ஷூ நல்லது, அண்டர் கார்மெண்ட்ஸ் நல்லது, அதனால் அது ரொம்ப நல்லது. ஒயிட்ன்றது சுக்கிராதிக்கம். ஜோதிடர் சொல்கிறார் போடுறாரு. இப்போ எங்களுக்கு என்ன ஜோதிடத்துக்கு பெருமை தானே இது. ஸோ விஜய் சார் வந்த பிறகு ஜோதிடத்துக்கு பெருமை கிடச்சிது. அப்போ அது போல் இப்போ அண்ணாமலை சார் வந்த பிறகு ஜோதிடரை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க, எனக்கு சந்தோஷமாக இருக்குது, அவ்வளோதான். அந்த மாதிரி இவருக்கு ஏதாவது கலர்ஸ் இருக்குமா சார்? இவர் இந்தந்த கலர் சூஸ் பண்ணலாம், இவருடைய கட்டத்தின்படி இவர் இந்த கலரில் வந்து ட்ரெஸ் பண்ணிக்கலாம், இது இவருக்கு பாசிட்டிவ் ஆகும், இப்போ கட்சி கொடி கூட இந்த கலரில் வச்சுக்கலாம், அவருக்கு நல்ல. அதாவது அவர் டிசைட் பண்ணுறதுக்கு முன்னாடி நாம் பேசுகிறது சரியாக வராது. இந்த சஜஷன் இந்த கட்டத்துக்கு இந்த மாதிரி இருந்தால் நல்லா. கட்டத்துக்கு அவர் கரெக்டாக பார்ப்பேன். நான் தான் சொல்லிட்டேன் உங்களுக்கு, அவருக்கு ஜோதிடத்தில் பெரிய புலமை, நிறைய பேசுவார், நிறைய லெவலுக்கு கிரக ஆராய்ச்சிகளை பண்ணுவார். ஸோ அவர் நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டு இப்போ வருவார். அவர் ஒரு மைண்டில் வச்சுருப்பார், நான் போட்டு அதை கெடுக்கக்கூடாது. ஏன்னா யாரையுமே வந்து கெடுக்கிறதுக்கு ஜோதிடம் இல்லை, ஜோதிடம்னா ஒரு சப்போர்ட் பண்ணுறதுக்கு தான் ஜோதிடம்னு நான் பார்க்குறேன். சார், தமிழ்நாட்டில் பிஜேபி வர்றது நிறைய இடத்துல சிக்கலாக இருந்தது. மக்கள் வந்து பிஜேபிக்கான ஆதரவை பெருசாக தரலன்றதை தான் நாங்கள் பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது இது ஒரு கேமாக இருக்குமோன்னு ஒரு டாக் இருக்குது. கேம் என்னங்க இருக்குது? கேம் என்ன இருக்குது? தமிழ்நாட்டில் கொடுக்கலன்னா நீங்கள் எப்படி பார்க்க முடியும்? வெஸ்ட் பெங்காலை ஜெயிச்சுட்டு வந்து நிற்கிறோம். இன்றைக்கி கிட்டத்தட்ட 18-19 ஸ்டேட்ஸ் நாங்கள் தான் ரூல் பண்ணுறோம். நீங்கள் வந்து பிஜேபியோட வளர்ச்சி 84க்கு அப்புறம் இப்போ கணக்கு போட்டு பாருங்கள் சார். 42 இயர்ஸில் என்ன வளர்ச்சின்னு பாருங்கள். இந்தியாவில் எல்லா இடத்துலையும் வந்து காவி தான். நீங்கள் வந்து எல்லா கர்நாடகாவில் எதிர்கட்சி, நாங்கள் கொஞ்சம் சீக்கிரத்தில் ஆளுங்கட்சியாக வந்துடுவோம். தெலுங்கானாவில் எதிர்கட்சி, நாங்கள் ஆந்திராவில் வந்து நாங்கள் கூட்டணி கட்சி ஆட்சியில் இருக்கோம். எல்லாமே சவுத் இந்தியா ஃபுல்லாக வந்துட்டோம். பாண்டிச்சேரியில் கூட்டணி கட்சி ஆட்சியில் இருக்கும். அடுத்தது தமிழ்நாட்டை டார்கெட் பண்ணுவாங்க. எங்கள் தலைவர்கள்லாம் சொல்லிட்டாங்க தமிழ்நாடு தான் அடுத்த டார்கெட்டு. பிஜேபி வந்துங்க கரெக்டாக ஸ்ட்ராட்டஜிக்ஸ் பண்ணுவாங்க. காஷ்மீரில் பிடிச்சிட்டோம், காஷ்மீர்லேருந்து ஆரம்பித்து கன்னியாகுமரி வரைக்கும் வரப்போகிறாங்க. அடுத்தது தமிழ்நாடு தான் அவங்களுக்கு மெயின் டார்கெட்டாக இருக்கும். அவங்க வந்து விஷன் வந்து ஒரே நாளில் வரணும், ஒரே நாளில் இது பண்ணணும்லாம் பார்க்க மாட்டாங்க. ஸ்டடியாக வரணும், வந்த பிறகு அந்த இடத்துல ஆட்சியை விடாமல் இருக்கணுன்றது பிஜேபியுடைய தத்துவம். இந்த ஒரிசா வந்தது, திருப்பி அடித்தாங்க, எல்லா ஊர்லேயும் திருப்பி தானே அடிக்கிறாங்க. அதனால் தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாடுடைய கல்ச்சர் திராவிட கல்ச்சராக இருந்தது. இப்போ 2 திராவிட கட்சிகளும் இல்லை. ஒரு திராவிட கட்சி எதிர்கட்சியாக இருக்குது, ஒரு திராவிட கட்சி இருக்குது. இப்போ பிஜேபி வந்து இப்போ கேம் இருக்குது, விஜயோட தான் இருக்குது. ஸோ 60 வருஷ திராவிட கட்சிகளே இல்லையே இப்போ. ஸோ தமிழ்நாடு களம்ன்றது எளிதானப்பட்ட களமாக தான் நான் பார்க்குறேன். அதில் வந்துட்டு நீங்கள் அண்ணாமலையை தனியாக பண்ண வேண்டிய அவசியம் எல்லாம் பிஜேபி கிடையாது. பிஜேபிக்கு வந்து அண்ணாமலை சார் இருந்தார். அண்ணாமலை சார் தான் தமிழ் பண்புக்கு ஏற்ற மாதிரி சொல்லியிருக்காரு, நான் இருந்தேன், எனக்கு இன்னும் தனிப்பட்ட முறையில் நான் ஏற்கனவே சொல்கிறேன் சார், கடகம்லாம் இருக்காது சார், தனியாக இருக்கணும்னு ஆசைப்படும். சிங்கமாக தான் இருக்கணும். சிங்கத்துக்கு வந்து இந்த அட்வைஸ் எல்லாம் பிடிக்காது. சிம்ம ராசிக்கும் அப்படி தான். வேலையிலே நீங்கள் பார்த்துருக்கலாம், நிறைய வேலைக்காரங்களில் ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்ஸில் ஒர்க் பண்ணுற உங்களுக்கு யாராக இருந்தாலும் பாருங்கள், கடகராசியும் சிம்ம ராசியும் விருச்சிக ராசியும் ரிஷபராசியெல்லாம் டக்குன்னு டிசிஷன் எடுத்துருவாங்க. வேலை பண்ணாலும் பரவாயில்லன்னுவாங்க. மேஷ ராசியும் அப்படி தான். அதே போல் அஸ்வினி மகம் மூலம், அந்த போல் ஆயிலியம் ரேவதி, அடுத்தது வந்து கேட்டை எல்லாம்
டக்குன்னு முடிவு பண்ணுவாங்க. அதே போல் சனி நட்சத்திரம் இருக்கவங்க அனுஷமாக இருக்கட்டும், உத்திரட்டாதியாக இருக்கட்டும், பூசமாக இருக்கட்டும், இவங்களாம் கடுமையான முடிவுகள் எடுப்பாங்க. அவங்களாம் தனி காட்டு யோசிச்சு பாருங்கள். ரஜினி சார் முடிவு பண்ணார், அரசியல்னார், 15 நாள் வேணான்ட்டார், டிசைட் பண்ணார்ல திருவோணம். ஸோ அதெல்லாம் வந்து எதை பற்றியும் பின்விளைவுகள் எல்லாம் கவலைப்படாது. வேலை பிடிக்கலன்னா வேலை விட்டுரும். அதுபோல் தான் இவங்கெல்லாம். பட் ஒரு 18 மாதம் அவருக்கு வந்து கட்சிக்குள்ளேயே அவர் செட் ஆகலை, நிறைய இடத்துல முரண்கள் இருந்தது அப்படின்றது பேசியிருக்காரு. அதுக்கு அவருடைய ஜாதகத்தில் இந்த சூரிய தசை வந்ததில்லை சார். அவருக்கு அந்த சூரிய தசை வந்ததுலேருந்து அவருக்கு எஃபெக்ட் இருக்கும்ல. சூரிய தசை வரதுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடியே அதனுடைய பவர் இருக்கும்ல. 8வது மாதம் 2025 அவருக்கு சூரிய தசை. அப்போ சுக்கிர தசையில் கடைசி வந்து கேது புத்தி. அதுவே 1 இயர் அவருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காது. 4வது மாதம் 2024 வருஷத்துலேருந்து அது எஃபெக்ட் கொடுக்கும். அந்த தசைகள் எஃபெக்டாக தான் நான் பார்க்குறேன். இப்போது பாஜகவை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை அவர்களுடைய ஃபேஸ் கார்டுன்றது ரொம்ப பெருசாக இருந்தது. ஏன்னா தமிழ்நாடு முழுக்க அண்ணாமலை அவர்கள் யாருன்றதை நல்லா பரிச்சயமாச்சு. நிறைய பேர் அண்ணாமலை மூலியமாகவே பாஜகவில் இணையவும் ஆரம்பித்தாங்க. அவருடைய பேச்சு திறமையின் மூலயமாவும் அவருடைய ஆளுமையின் மூலயமா நிறைய பேர் பாஜகவுக்கு சப்போர்ட்டிவாக வந்தாங்க. இப்படி இருக்கும்போது இது பாஜகவுக்கு ஒரு பின்னடைவு இருக்கும்னு நினைக்கிறீங்க? கட்சிக்கு இருக்குங்க, கட்சியில் இருக்கும், இல்லாமல் போகும், அதெல்லாம் வேறு. பாஜகன்றது ஆர்எஸ்எஸ்ன்னு ஒரு இயக்கத்துக்கு பேக் போன் இருக்குங்க. ஆர்எஸ்எஸ் இயக்கம் 100 வருஷம் இயக்கங்க. அது வந்து கரெக்டாக எல்லா இடத்துலையும் வந்து சர்வே பண்ணிட்டு போயிடும், சரிவுகளிலிருந்து காப்பாற்றிட்டு போயிடும். ஸோ அந்த ஆர்எஸ்எஸ் இயக்கம் ஒரு புது முகத்தை கொண்டு வரும். அந்த முகத்தின் மூலியமாக பாரதிய ஜனதா கட்சி ரிவே ஆகும். எப்பயுமே ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, 100 வருடங்கள் பாரம்பரியமாக இருக்கவங்களுக்கு நெளிவு சொலிவு தெரியும். ஆர்எஸ்எஸ்க்கு வந்து பாரதிய ஜனதா கட்சி உங்களுக்கு 40 வருஷமாக தெரியும். ஆர்எஸ்எஸ் என்பது 100 வருஷ இயக்கம். அது அவங்க கொடுத்தது தான், இந்த ஜனசங்கத்திலிருந்து கொடுத்தது தான் இந்த ஆர்எஸ்எஸ் உடைய அமைப்பு. அவர்கள் வந்து எதற்கும் எதிர்பார்ப்பு இல்லாமல் வேலை செய்வார்கள். பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கவங்க அந்த போஸ்டிங் வரல, அந்த பவர் வரல, மினிஸ்டர் வரல, எம்எல்ஏ கொடுக்கல, எம்பி கொடுக்கலன்னு சண்டை போடுவாங்க. ஆனால் ஆர்எஸ்எஸ்ஸில் இருப்பவர்கள் ஒரு ரசம் சோறு ஒரு ஊறுகாய் சாப்பிட்டு கொண்டு 40 வருடங்களாக இயக்கத்திற்காக வாழக்கூடியவர்கள்லாம் உண்டு. அதெல்லாம் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஸோ அந்த ஆர்எஸ்எஸ் இயக்கம்ன்றது பாரதிய ஜனதா கட்சியில் ஒரு ஃபுல்லாக ஆழ ஊனிய ஆலமர விழுது. அதுபோல தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை நிறைய பேர் தேர்தலில் தோத்துட்ட பிறகு அவங்க அது இருப்பாங்க இது இருப்பாங்க, அதெல்லாம் இல்லை. தொண்டர்கள் அங்கே ஸ்ட்ராங்கு. அதெல்லாம் நம்ம எதிரிக்காக இருந்தாலும் மாற்றம் தோற்றத்துக்கு மல்லிகைக்கு மனம் உண்டுன்னு தான் சொல்லுவோம். நான் ஏற்கனவே சொன்னது தான். திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஆட்சியில் வந்த பிறகு மாவட்ட தலைவர்கள், மாவட்ட செயலாளர்கள், பகுதி செயலாளர்கள், வட்டச் செயலாளர்கள், கவுன்சிலர்கள், எம்எல்ஏக்கள், மந்திரிகள் தான் வெளியில் வருவாங்க. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி போன பிறகு தொண்டர்கள் தான் மந்திரி மாதிரி சுற்றுவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆட்சி போன பிறகு நிறைய பேர் கட்சியிலேருந்து கொடியை எடுத்துருவாங்க. எதில் இந்த கார்லேருந்து பார்த்துருப்பீங்களா, வேஷ்டியை மாற்றி வெள்ளை வேஷ்டி கட்டிப்பாங்க. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் பார்த்துருக்கீங்களா, கட்சி ஆட்சி போனவுடனே அன்றைக்கி எலெக்ஷனில் தேர்தல் நடந்திருக்கும், படுதோல்வி ஆகிருப்பாங்க. நான் பார்த்துருக்கிறேன். 2 இடத்துல தான் திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயிச்சுது. ஆனால் திமுக கொடியை காரில் போட்டுக்கின அம்பாசிடர் கார் ஃபுல்லாக சுற்றி இருந்தது. அப்போது திமுக காரர்கள் அந்த கொடியும் வேஷ்டியும் வந்து தோத்த காலத்தில் போடுவார்கள். இதெல்லாம் வந்து ஆர்எஸ்எஸ்ஸிலிருந்து கொண்டு வரப்பட்ட விஷயம். புரிந்துங்களா இவங்க? அதனால் ஆர்எஸ்எஸ்ஸில் வந்து நிறைய டிசிப்ளின் உண்டு, ஒழுக்கத்தை சரியாக கற்றுக் கொடுக்கக்கூடியவர்கள். அதுபோல் திமுக தொண்டர்களும் இந்த தோல்வியில் பாருங்கள், சோஷியல் மீடியா ஆக்டிவே இல்லாத திமுக காரங்கள்லாம் சோஷியல் மீடியாவில் வந்து நிற்கிறாங்க. டெய்லி தாவேக்காவுடைய ஒரு ஏரியாவில் இருக்கிற ஒரு சின்ன பிரச்சனையும் குரூப்பாக போட்டுருக்குறாங்க. எல்லாமே திமுகவுடைய இந்த தொண்டர்களுடைய ஆக்டிவ். அதனால் இந்த உயிர் உள்ள ஓட்டங்கள், ஜீவநாடிகள் வந்து விழுதுகளை தான் பார்க்கணும். ஸோ இந்த விழுதுகள் இருக்க வரைக்கும் இதுக்கெல்லாம் அழிவு கிடையாது. Let's go holidays. It's time to travel beyond the boundaries. Karthipuram, Coimbator's 200-acre Dream Township premium plots. Taste the Milky Mist ice cream once and there is no turning back. Milky Mist ice cream.